தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை அம்பத்தூரில் மூதாட்டியிடம் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்க சங்கிலியை இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் பறித்து சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சீனிவாசன் இணைந்திருக்கிறார். சீனிவாசன், இந்த செயின் பறிப்பில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் யார் என்று தெரிய வந்திருக்கிறதா? கள நிலவரங்கள் என்ன? நிச்சயமாக சென்னை அம்பத்தூரில் இன்று கடைவீதிக்கு சென்ற ரோதா என்கிற மூதாட்டி 62 வயது. இவர் கடைவீதிக்கு சென்று விட்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை பின்தொடர்ந்த இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்த நபர் ஒருவர் அவர் பின்தொடர்ந்து வந்துள்ளார். சற்றும் எதிர்பாராத நேரத்தில் வீட்டின் அருகில் ரோதா சென்று கொண்டிருக்கும் பொழுது மின்னல் வேகத்தில் அவர் கழுத்தில் இருந்த சுமார் 1 லட்சம் மதிப்பிலான 2 தங்க தாலி செயினை பறித்து கொண்டு மின்னல் வேகத்தில் பறந்துள்ளார். இமை மறந்து நகை பறி கொடுத்த சோகத்தில் அங்கேயே சற்று நேரம் ரோதா சாலையில இருந்துள்ளார். இதை கவனித்த அக்கம் பக்கத்தினர் போலீசார் தகவல் தெரிவித்தனர். சம்பவத்துக்கு விரைந்து வந்த அம்பத்தூர் போலீசார் அந்த சாலையில் இருக்கக்கூடிய சுமார் 10க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை சோதனை செய்து அதில் அந்த தலைக்கவசம் அணிந்து வந்த நபர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தை எண்ணெய் வைத்து குற்றவாளி தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து ரோதாவின் கணவர் பகவன் தாஸ் அம்பத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் அம்பத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த சாலையில் ரோதா என்கிற மூதாட்டியிடம் தாலி செயின் பறிப்பு சார்ந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது மட்டும் இல்லாமல் அந்த பகுதி மக்கள் போலீசார் ரோந்து வாகனத்தை அதிகரிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் வைத்துள்ளனர். காட்சிகளோடு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சீனிவாசன்.